தற்போதைய அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே இளம்பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த தாவேகா நிர்வாகி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே இளம்பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த தாவேகா நிர்வாகி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வேலை வாங்கி தருவதாக கூறி காரில் அழைத்துச் சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் தாவேகா நிர்வாகி உட்பட 2 பேரை கைது செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த தாவேகா நிர்வாகி உட்பட 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் தாவேகா நிர்வாகி உட்பட 2 பேரை கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம் பாஸ்தா. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை வேலை வாங்கி தருவதாக காரில் அழைத்து சென்று ராமநாதபுரம் அருகே ஏர்வாடி பகுதியில் வைத்து தனியார் விடுதியில் வைத்து கூட்டு பாலியல் செய்தது தொடர்பாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் தமிழக வெற்றி கழகத்தில் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக உள்ளார். அவரது நண்பர் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தேவால். இவரும் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகியாக உள்ளார். இவர்கள் இருவரும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி தங்களது காரில் அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் இவர்கள் ராமநாதபுரம் அருகே உள்ள ஏர்வாடி பகுதியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்க வைத்து அந்த இளம்பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து இருவரும் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதிலிருந்து அவரிடமிருந்து தப்பித்து வந்து பாதிக்கப்பட்ட பெண் இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரிலிருந்து விசாரணை செய்த அனைத்து மகளிர் காவல்துறையினர் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் செய்த பாலமுருகன் மற்றும் ஜெயபால் ஆகிய இருவரின் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்துள்ளனர். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இருவர் பெண்ணை அழைத்து சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் அல்லாது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக இவ்வாறு பாலியல் புகார் மற்றும் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.